மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அடுத்த முறை பத்திரிகையில் எவரும் ஞானம் மட்டும் எடுத்து செல்ல வேண்டும். ஞானத்தை வைத்து உங்களுடைய உழைப்பை பார்க்க கூடாது, உங்கள் வயிற்றை பார்க்க கூடாது. கர்மாவை சம்பாதிக்கிறீர்கள். கர்மாவில் இருந்து வருகின்றதென்றால் உங்களுடைய வாசிகாத்தில் முருகன் போல் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நடந்து வந்திருக்கின்றோம். எங்கிருந்து வந்திருக்கிறோம்? மலேசியாவில் அனைத்து ஆலயத்தில் நான் வந்திருக்கின்றேன். ஈசன் விரும்புகிறான் உள்ளம் ஒரு கோயில், ஊருக்கு அருள் பெருஞ்சோதி என்று சொல்லுகின்றான். நீங்கள் யோசிக்க வேண்டும். ஊருக்கு அருள் பெருஞ்சோதி உங்கள் சக்கரங்கள் உருக வேணும். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? பொழுது மாதிரி உருக வேண்டும். இன்றைக்கு பிறந்த நாள் வந்து விட்டால் தைப்பூசத்தில் தானே தமிழனுக்கு பிறந்த நாள். இங்கே வந்திருக்கின்றார்கள். தைப்பூசத்தில் அன்று பிறந்தவருக்கு டேட்டு மாறுது. நட்சத்திரப்படி கணக்கு பார்த்தால் இன்றைக்கு தான் உங்கள் எல்லோருக்கும் பிறந்த நாள் தெரியுமோ? ஏனென்றால் இன்றைக்கு உங்கள் காத்தை கணக்க பார்க்கின்றால் இயமன் வரப்போறானா? இயமன் வருவதென்றால் நோக்கி நீ யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கணக்கு பார்க்கின்றான், செல்வி எடுக்கின்றான். வாசி காத்தில் எவ்வளவு அக்கவுண்ட்ல காசு இருக்குன்னு பார்க்கின்றான். இந்த அக்கவுண்டில் காசு இருக்கொண்டு பார்க்கின்றான். காசு இல்லையோ, இந்த அக்கவுண்ட் காசு இல்லாட்டி உனது ஆன்மா இங்கே இருக்க முடியாது என்று சொல்லுகிறான். இந்த அக்கவுண்ட் தான் ஈசன் துறக்கின்றான். ஞானக்கண், நெத்திக்கண். நெத்திக்கண் மேலே இல்லை, உள்ளுக்கு இருக்கின்றது. சண்டி இமைக்கின் நேரே இருக்கிறது, சால்விருக்கு. நாங்கள் இப்போ எல்லோரும் துறக்க போகின்றோம். இவர்கள் எல்லோரும் சக்கரம் துறக்க முடியும். அப்பா அம்மா எல்லோரும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஊட்டலாம் என்று சொல்லுகின்றார். தன்னை போல் தன் பிள்ளையை கூப்பிட்டது போல் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு 13 வயதில் துறக்க சொல்லுகின்றான். 13 வயதில் ஏன் துறக்க சொல்லுகிறான்? முருகனையும் பிள்ளையாரையும் தான் கூப்பிடும் போது 18 வயது. ஆனால் இப்ப நீங்கள் கோழிறச்சி, ஆட்டிறச்சி, மாமிசத்தை சாப்பிட்டும் உங்கள் கலியுகத்தில் DNA மாறி இருக்கின்றதை காட்டுகின்றான். ஏனென்றால் கலியுகம் வந்ததை நீங்கள் இப்போ பார்க்கலாம். சின்ன பிள்ளைக்கு மீசை முளைத்துவிடும், 12 வயதிலே வந்துவிடும். பெரிய பிள்ளைக்கு அந்த காலத்தில் மேயர் ஆகணும் என்றால் 18 வயது. ஆடி 18 கணக்குப்படி வைத்திருக்கின்றான். அம்மன் 18, 9 சக்கரை மேய்க்கு 9, 18 வயதில் தான் பெரிய பிள்ளையாக வேண்டும். ஆனால் கலியுகம் முத்தி இருக்கல்லவா? அதுதான் ஈசன் சொல்லுகின்றான். முருகனுக்கு நான் ஞானத்தை கொடுக்க சொல்ல கேட்காமல் மயில் எடுத்து பறந்தார்கள். இப்பவும் கேட்காமல் சுத்தி வர பார்க்கிறீர்களே. உங்கள் வயிற்றுக்கு பிழைப்ப பார்க்கிறீர்களே, உங்களுடைய ஆன்மாவுக்கு சாப்பாடு போட பார்க்கவில்லையே. இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே சுத்தி வர இருக்கும் நடவடிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலியுகம் முத்தி விட்டது. ஏன் முத்துகின்றது? இப்படி குந்த முடியவில்லையே. இன்றைக்கு எல்லா மான்றலும் 8 மணிக்கு இன்றைக்கு கொண்டிருக்க வேண்டும். 8 மணிக்கு ஈசன் கைத்தில் இருந்திருக்க வேண்டும். வேல் வந்திருக்க வேண்டும். வேலை பிடிக்காமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாசி என்ற காத்தை பிடிக்கவில்லை. வாசி வேண்டா கூப்பிட்டா வர மாட்டான். உங்கள் சக்கரம் கணிந்தாத்தான் வர முடியும் என்று ஈசன் சொல்லுகின்றான். ஈசன் சொல்லுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஈசன் என்றால் மீண்டும் வருவார். நபி ஈசன் வந்திருக்கின்றான். நபி கமலம் 63 நாயரன் நபி கமலத்தில் வந்தார்கள். மாணிக்கவாசர், அப்பர், சம்பந்தருக்கு அம்மா ஞானப்பாலை ஊட்டினால் பாடுகிறது. சம்பந்தர் என்ன பாட்டு பாடினார்? அவருடைய பாட்டு பிடியத கருகுமை குளமீகரியது. ஒவ்வொரு பாட்டு பாடுறார் அல்லவா? அது நாதம் கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பாட்டு பாடுறீர்கள்? தேவாரம் பாடுறீங்களா? இன்றைக்கு பத்திரிகையில் தேவாரம் மட்டும் பாடியிருந்தா பரவாயில்லை. நீங்கள் என்னடா பாட்டு பாடுறீர்கள்? நீங்கள் யோசிக்க வேண்டும். பத்திரிகையில் இனிமேல் இங்க எல்லோரும் தேவாரம் மட்டும்தான் பாட வேண்டும். சைவ சித்தாந்தப்படி திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தார். திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்து திருமந்திரம் எழுதினார். இப்போ ஈசன் வந்திருந்து உங்களுக்கு அழகா
குண்டலினி உபதேசம் என்னவென்று முழுமையா முடிக்கின்றான். இங்கே ஆன்மீகவாதிகள் உள்ளுக்கு கடை போட்டிருக்கின்றார்கள். எல்லாரும் ஒவ்வொரு கடையை போட்டுக்கொண்டு இங்கே வா அங்கே வா என்றீர்கள். எங்கே அப்பா மான்றால் போறது? முருகனை போல் நீ ஈசனிடம் பட்டு போங்கள். ஈசன் மேலே இருக்கின்றான், குருதான் அண்டத்தில் இருக்கின்றான். நவக்கிரகத்துக்கு பெரியவன் ஈசன் மேலே இருக்கின்றான். உன் சக்கரத்தை நீ மேலே போ, யாரையும் நம்ப வேண்டாம் என்று ஈசன் சொல்லுகின்றான். உன் ஆன்மாவையும் உன் சக்கரத்தை நம்பு, வேறு யாரையும் நம்பி விடாது என்று சொல்லுகின்றான். மான்றுகளை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் இங்கே மொழி படிப்பிக்கவில்லை, ஆங்கிலம் படிப்பிக்கவில்லை, மலை படிக்கவில்லை, இங்கிலீஷ் படிக்கவில்லை, மதம் படிப்பிக்கவில்லை. மதமும் சம்மதம் வாசி வாசி காத்துத்தான் படிப்பிக்கின்றேன். நான் என்ன மொழியில் பேசினால் என்ன உங்களுக்கு புரியவில்லையே? ஏன் புரியவில்லை? ஆனால் நான் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் சக்கரை கணிந்து விட்டால் உள்ளுக்கு புரிய வைக்கிறான். உங்களை இறக்கும் போது புரிய வைக்கின்றான், வேதனை தருகின்றான். இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் ஆஸ்மா, கேன்சர் நோய் என்று இழுபடுறீர்களே, நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பொக்கிஷத்தை நீங்கள் மாற்றி அமைக்க கூடாது. நீங்கள் சாப்பிட்டத்தான் மக்கை கோரிங், நாசை கோரிங், ஐயாங் கோரிங் பண்றீங்கள். ஆனால் ஆன்மாவின் ஆன்மீகத்துக்கு சாப்பாட்டை நீங்கள் கோரிங் பண்ணி கடை போட வேண்டாம். அனைத்து ஆன்மீகவாதிகளையும் இங்கே சரணடைய சொல்லுகின்றான். இந்தியாவில் இருக்கின்ற நித்யானந்தன் சத்குரு அனைத்து ஆன்மீகவாதிகளும் ஈசனுடன் சரணடைய வேண்டும். சித்து விளையாட்டு காட்டக்கூடாது என்று ஈசன் சொல்லுகின்றான். ஏனென்றால் தப்பி தவறு ஆன்மீகவாதிக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தேவர்கள் பால் கடையும் போது நஞ்சை கக்கி விட்டார்கள். ஆனால் இப்போ நஞ்சு கக்க வேண்டாம், ஆன்மீகவாதிகளை கூப்பிடுகின்றான். ஆன்மீகவாதிகளை கூப்பிட்டு சொல்லுகின்றான், இதை எடுத்து நீங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க சொல்லுகின்றான். இனி வருங்காலத்தில் அப்பா அம்மா துறக்கக்கூடியதா இருக்கிறார்கள். இங்கே வந்து கூடி இருக்கிறார்கள். ஏன் வந்திருக்கிறார்கள்? உங்களை கூப்பிடுகிறார்கள், வா வாங்கள் என்று ஞான கண் திறந்து எக்கவன் திறக்க வர முடியவில்லையே. உங்கள் மாயை இருக்குது, மாயையில் சிக்கி போயிருக்கிறீர்கள். இங்கே மாய உலகம். ஆணவம் கண்மம் மாயை அழிக்க சொன்னால் நீங்க மாயை தான் கூட்டி வச்சுக்கிறீர்கள். ஆணவத்தையும் கூட்டி மாயையும் கூட்டி கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் கண்மத்தையும் அளிக்கவில்லை. நீங்கள் நல்லா சாப்பிடுவீர்கள். இன்றைக்கு 8 மணிக்கு பிறகு பஞ்சாமிர்தம் தான் கொடுத்திருக்க வேண்டும். இங்கே என்ன சாப்பாடு கொடுக்கிறீர்கள்? அன்னதானம் அன்னதானம் என்றால் இனிமேல் பஞ்சாமிர்தம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். வேற உணவு பத்திரிகையில் கொடுக்க கூடாது என்று ஈசன் சொல்லுகின்றான். நேரே வந்து சொல்லுகின்றான், நவபாசன சக்தி அதை குறைத்து நீங்கள் பழத்தில் சாப்பிட சொல்லுகின்றான். நீங்கள் இங்கே என்ன நடக்கின்றீர்கள் பாருங்கள் அம்மா. ஆணவத்தில் நின்று நீங்கள் வரவில்லை. மாயை சிக்கப்பட்டு உடுப்பு கடவை புடவை கடை என்று அங்கே போய் நிற்கிறீர்கள். பாட்டு நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், அரசியல் பொலிட்டிஷியன் லீடர்களை பார்க்கிறீர்கள். ஆனால் முருகனை பார்க்கவில்லையே. ஏன் முருகனை பார்க்கவில்லை? முருகனை பார்க்க வேண்டும், முருகனை போல் இருக்க வேண்டும். பத்திரிகையில் சிவனுடைய பிள்ளையை தூக்கி வைத்திருக்கவில்லை, ஈசன் தான் நிற்கிறான். சுப்பிரமணியம் கொப்பன் சுப்பனுக்கு சொன்னான், அவன் ஈசன் என்று சொல்லுகின்றான். முருகன் எப்படி அப்பனுக்கு பாடம் படிப்பிச்சான், அதே பாட சிலபஸ் தான் இனிமேல் இந்த ஏரியாவில் நடக்க வேண்டும். சிவன் சொத்தின் சிலபஸ் மட்டும்தான் இனிமேல் பத்திரிகையில் நடக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் கொடி ஏந்திருக்கோடும். எல்லா கோயிலையும் கொடி கம்பம், இடக்கலை வலைக்கலை, சூரியன் சந்திரன், சூரியன் கலை பாலு சந்திரகலை, எல்லா கோயிலையும் கொடியேற்றி எல்லா கோயிலிலும் இன்றைக்கு தியானம் இருந்திருக்க வேண்டும். பள்ளியில சேர்ச்சில எல்லாமே உள்ளம் ஒரு கோயில். எல்லாருக்குமே சூரியன் எல்லாருக்கும் சொந்தம், சந்திரன் எல்லாருக்கும் சொந்தம், பூமி எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் ஈசன் எல்லோருக்கும் ஒன்றே குலம், ஒன்றே குலம். வாசி வா வாசி, நான் மட்டும்தான் என் மதத்துக்குள் இருக்கின்றேன், எல்லாருக்குள்ளே இருக்கின்றேன் என்று ஈசன் சொல்லுகின்றான். புரிந்து கொள்ளுங்கள்.
இங்கே வந்து எடுத்து விட்டு சிவன் சொத்தை எடுத்து நீ உழைக்க பார்க்கிறீர்களே. சிவன் சொத்தை எடுத்தவர்கள் இங்கே சரணடைய சொல்லுகின்றார். சிவனை பொய் சொல்லக்கூடாது. சிவன் சொத்தை எடுத்து நீங்கள் குண்டலினி சக்தி எடுத்து நீங்கள் உழைப்பதற்கு பாடலாம், நீங்க என்னவும் செய்யலாம். ஆனால் முருகனே பத்திரிகையில மட்டும் அன்றைக்கு மட்டும் நீங்கள் பாடாமல் இருக்க முடியவில்லை. மறுநாளில் நீங்கள் பாடுங்கள், கூத்தடியுங்கள், எல்லாம் அடியுங்கள். ஆனால் தப்பூசத்தில் அன்று எல்லோரும் தியானம் இருந்து வாசி வாசி காத்து எடுத்திருக்கலாம் தானே. உலக மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள், தேர்ட் வார் வரப்போகுது. உலகத்துக்கு செல் வரப்போதா. ஈசன் பார்க்கின்றான், மலேசியாவில் எம்மதமும் சம்மதம் எல்லோரும் குந்திவிட்டால் 2021க்குள் எல்லாரையும் சரணடைய சொல்லுகின்றான். 2021ல் ஈசன் தாண்டவம் பெரிய தாண்டவம் இருக்கென்று சொல்லுகின்றான். ஈசனுடைய தாண்டவம் தில்லையில் ஆடினான், மக்காவில் ஆடினான், தரத்தில் ஆடினான், பத்திரிகையில் நின்று ஆடுகிறான் ஈசன். உங்களுக்கு தில்லையில் ஈசன் என்ன சொன்னான்? இப்பவும் சிவன் சொத்து புரியவில்லையா? நாளைக்கு நீங்கள் போய் நீங்கள் யூடியூபியை தட்டி பாருங்கள், சக்தி ஜோதி ஞானம் மலேசியான்னு போட்டிருக்கிறது. யோசிச்சு கொள்ளுங்கள். எந்த காசும் தேவையில்லை, எந்த பொருளும் தேவையில்லை. இப்போ நான் குந்தி இருக்கின்றேன், நடந்து வந்தேன், எனக்கு இருக்க இடம் தர வேணும் என்று ஈசன் சொல்லுகின்றான். இதே மாதிரி வெறி சிலவில் எல்லா ஆலயங்களிலும் உலகத்தில் எல்லோரும் குந்து மட்டும் நான் விட மாட்டேன். ஐஸ்மலை, சுனாமி, நிலநடுக்கம் என்றால் என்னவென்று தெரியுமா? பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உங்கள் பஞ்சபூதங்கள் சரியா இருக்க வேண்டும். பஞ்சபூதங்கள் சரியா இல்லை. உங்களுடைய நீர் 72%, 12% மண், 6% காற்று, 4% நெருப்பு. அது சரியான லெவலில் முருகன் இருக்கின்றார். நீங்கள் சரியாக இருக்காதானே ஐஸ்மலை கரையுது, நிலநடுக்கம் நடக்குது, மெடிசின் எடுக்க முடியவில்லை, கையிலே மருந்து பக்கெட்டோடு தின்னீர்கள், சுவர் வந்தா ஊசி போடுறீர்கள். என்ன காரணம்? ஈசனுடைய சொத்தை நீங்கள் எடுக்கவில்லையா? ஈசன் அழகாக வந்து உங்களுக்கு சொல்லி தாரான். 5 டைம் நீங்கள் 21 நிமிஷம் தியானம் இருந்தால் உங்களுக்கு மெடிசின் தரும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் 21 நிமிஷம் இருப்பதற்கு ஆலயம் ஒத்துக்கொள்ளுதா? இன்றைக்கு தற்பூசத்துக்கு 22 நிமிஷம் அமைதியா இருக்க இடம் இருக்குதா? இப்பவே நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தியானம் இருப்பதற்கு இங்கே இடம் இல்லை. எல்லா மக்களும் குந்தி ஈசனுடைய வேலை கொண்டு போகவில்லை. நான் இப்போ வேலை அறிகின்றேன், பிடிக்க முடியவில்லை. வேலில் பேசுறண்டா பிரபஞ்ச சக்தி, சாய்ந்து சொல்றான் டார்க் எனர்ஜி, பிளாக் ஹோல் என்று சொல்லுகின்றான். சயின்டிஸ்ட் சொல்லுகின்றான் தாங்கள் உலகம் 1000 ஆண்டில் அழிந்து விடும் என்று. இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் அழியாது. என்னொரு சந்திரன் வருவான், கலி அவதாரம் வரும், கலியுகத்தில் உங்களை மீட்கின்றான். விரும்புகிற எல்லோரையும் ஓடி வர சொல்லுகின்றான். நீங்கள் வரவில்லையோ? எப்படியும் ஈசனிடம் 63 நகரை ஆட்கொண்டார். இப்ப இவ்வளவு மக்களையும் ஆட்கொள்ளுகின்றார். உங்களுக்கு மன்னிப்பு வழங்கவில்லை, அவன் உணர்த்துகின்றான். சிவன் சொத்தை எடுத்து இப்ப பார்த்தீர்களா? இதை அவன் பார்க்க மாட்டான் நினைத்தீர்களோ? அவன் அதிகாலை இல்லை, எந்த நாளும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரன் என்றால் நீங்கள் ஆரம்பி தெரியுமா? நீதானம்மா சித்திரபுத்திரன். உன்னே நீ காட்டி கொடுத்து விடுவாய். ஈசன் கணக்கு போட்டு விடுவான். ஈசன் கணக்கு பார்த்து வைப்பான். எந்த ஆன்மீகவாதிகளும் தன் சொத்தை பிரிச்செடுத்தாலே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்திரன் ஆணவத்தில் ஆடிவிட்டு ஆட்டம் போட்டான். கடைசியா விஷ்ணுவிடம் சரணடைகிறான். ஏன் சரணடைகிறான்? சிவன் சொத்தை எடுத்து நீங்கள் திருடி வச்சு ஆணவம் கொள்ள வேண்டாம். சிவன் சொத்தை எடுத்து நான் கடவுள் நீ கடவுள் என்று சண்டை பிடிக்க வேண்டாம். இங்கே எவரும் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றான். கடவுள் என்றால் மேலே கடந்து போக வேண்டும். முருகனை போல் கடந்து போனால்தான் ஈசனை பார்க்க முடியும்.
அதுக்குத்தான் உங்கள் நட்சத்திர குறைபாட்டுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம். கோயிலை சுத்தி வருகிறீர்கள், கடைசியா நவக்கிரகத்தை சுத்துறீர்கள். உங்களுக்குள்ள நட்சத்திரங்கள் ஒளியானால் தானே அப்பனிட்ட போவோடும் என்று ஈசன் முருகன் போய் குப்பன் சுப்பனுக்கு சொன்ன மாதிரி சொன்னார். 10K முருகன் கோயில் எவ்வளவு மக்கள் வாரார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை முருகன் யார் என்று. சேர சோழ பாண்டியனை ஆண்ட முருகன் இருக்கும் போது குமரி கண்டம், மலேசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் உடைந்து விட்டது. அமெரிக்காவில் பால் குடிக்க பால் இல்லை, தேங்காய் இல்லை. இங்கே பாலை கொட்டி ஊத்துறீர்களே. ஈசன் சொல்வதை உன்னிப்பாக கல்வீங்கள். நீங்கள் ஒரு சொட்டு தீர்த்தத்தை உண்ணாக்கில் லிங்கத்தில் பூஜை செய்து குடித்து விட்டு போ சொன்னவன். இப்ப நீங்க சிலபஸை மாற்றி வச்சிருக்கீங்க. நீங்கள் இப்போ வடிவாக்க வேண்டும். மூலாதார சக்கரம் 56 அணுக்களை, சுவசித்தான 52 அணுக்களை 108 தேங்காய் உடைக்கிறார்கள். இங்கே 108 தேங்காய் உடைச்சரும் தொப்புள் மணிப்புரா சக்கரம் 3 நட்சத்திரம், மூலாதாரம் 3 நட்சத்திரம், சுவசித்தான 3, ராகு கேது 3 3 6, மணிப்புர சக்கரம் 3க்கு 3 கோடுனா 12 நட்சத்திரத்தை வியாழ் என்ற கிரகம் சுத்துகின்றார். வியாழ் என்ற கிரகம் என்றால் என்னென்று தெரியுமா? முருகனை நீங்கள் மஞ்சளில் சரி கட்டி இருக்கிறீர்கள். அதுதான் குரு மணிப்புரா சக்கரம். மணி என்றிருக்கின்றான் முருகன். அந்த வேலை நஞ்சல் கலர் இருக்கட்டும். உங்களுக்கு தெரியுமா? மணிப்புரா சக்கரம் மறந்தால் தான் ஆதவன் முழுமையாவான். சூரியன் என்ற பெயர் வரும். இன்றைக்கு சூரியன் பழுதாயிருக்கு, சந்திரன் பழுதாயிருக்கு. அதைத்தானே ஈசன் சொல்லுகின்றான். மணிப்புரா சக்கரத்துக்கு உள்ளுக்குள்ள உங்களுடைய நட்சத்திர குறைபாட்டு அழிந்தால் 108 தேங்காய், 108 மந்திரங்கள் வந்துவிடும். அநாத சக்கரம் இங்கே நீங்கள் ஜனலோகம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகத்தில் பிள்ளையார் ஞானத்தை எடுத்தாரு. பிள்ளையார் இங்கு எடுக்கவில்லை. அண்டத்தில் பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம். ஆனால் நாமளோ முருகனை போல் 6 மொழியாக்கி மணிப்புரா சக்கரத்தில் வந்ததும் முருகன் மாதிரி மஞ்சள் கலருக்கு வந்தால்தான் இங்கே ஆதவன் சொல்லுவான். பிறகு மகரலோகம். உங்களுடைய ஆன்மா மகரலோகம் என்றா ஆன்மாவுக்கு மகரலோகத்தில் இருந்து வாசி காத்து ஜனலோகம். நீ எங்கே பிறந்தாய்? பிற்பாடு ஆதவலோகம் சரியா இருக்கண்டு பார்க்கிறார். ஆதவலோகத்தில் வந்த தமிழர்களே, நீங்கள் என்ன செய்து வச்சுக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆதவன் லோகன் என்றால் நீங்கள் சக்கரங்கொலியாய் இங்கே சுத்த வேணும். அண்டத்தில் ஆதவன் இருக்கின்றான். நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே சுத்தினாத்தான் உன்னுக்குள் முன்னுருவம் உச்சி வழியாக வந்து இங்கே பிரடியில் சுத்தும் போது உன்னுருவம் உன்னுக்கு தெரிவது போல்தான். அப்போதுதான் வாசி காத்து வரும் என்று உன்னை அறிய சொன்னான். அதுதான் லிங்கம் என்று சொன்னான். இப்போ ஞான லிங்கம், அந்த லிங்கம், எல்லா லிங்கமும் இருக்கிறீர்கள். நீங்கள் வழியில் நிற்கும் என்ன லிங்கம்? கர்மா லிங்கம் என்று சொல்லுகின்றான். கர்மாவை கழிக்கவில்லையே. கர்மாவை கழிக்கத்தானே ஞான உபதேசம். உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குத்தான் பிக் பேங் அக்கவுண்ட் திறக்கின்றார். பிக் பேங் என்றா என்னென்று தெரியுமா? உலகம் தோன்றும் போது கண்டு ஓம் என்றடித்தால் ஓங்காரத்தை துறக்க சொல்லுகிறார். ஓம் என்று பிள்ளையார் முழுமையாயிருக்கின்றார். நாங்கள் மாந்திரர்கள் முருகனை போல் 6 மொழியாகி சதாக்களை மருந்து வேல் வைச்சாத்தான் கலியுகம் மாறும். இல்லையோ கலியுகத்திலிருந்து கலியுக அவதாரத்துக்கு வர முடியாது என்று சொல்லுகின்றான். நானோ எந்த பணமும் இல்லை, நடந்து வந்திருக்கின்றேன். எப்படி நடக்கின்றேன்? ஈசனுடைய வாசி காத்தில் வேலில் நடக்கின்றேன். எனக்கு வேல் தான் உதவி செய்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வேல் எவ்வளவு உதவி செய்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே கூடியிருக்கின்றார்கள். பக்கத்தில் என் தம்பி கூடியிருக்கின்றால் அவருக்கு தெரியும் என்னை பைத்தியம் என்று சொன்னவர் தான். அந்த தம்பி பக்கத்தில் அரசியலில் நிற்கின்றார். அவர் என்ன பைத்தியம் என்று நினைக்கின்றார். அவருக்கு புரியவில்லை.
வாசி காத்தில் ஈசன் பிடித்திருக்கின்றான் என்று இன்றைக்கு புரிய போது அவருடைய மூச்சு குறைந்து வரும் அல்லவா? என்னுடைய தம்பிதான் பக்கத்தில் இருக்கின்றான். ஆனால் இதுதான் முருகன் அண்ணன் போய்விட்டான், தம்பியை வர சொல்லுகின்றான். இதுதான் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் அம்மா ஈசன் சொல்லுகின்றான். என் பிள்ளையை எந்த தப்பும் பிள்ளைகள் பண்ணவில்லை. பிள்ளையா தப்பு பண்ணவில்லை, முருகன் தப்பு பண்ணவில்லை, அம்மன் தப்பு பண்ணவில்லை, ஆஞ்சனியார் தப்பு பண்ணவில்லை, வெங்கடேசன் தப்பு பண்ணவில்லை. மான்றளே நீங்கள் தான் தப்பு பண்றீர்கள். அவர்கள் தான் கடவுள். மனிதன் எவனும் கடவுளாக முடியாது. தாத்தாமார் குடும்பி வச்ச தாத்தாவும் தாடி வளர்த்த தாத்தாவும் பயனட்டு சீத்தரும் தாத்தா தானே. ஒரு பிள்ளைக்கு பிறந்த ரத்த உறவு தானே. தாத்தா என்ன செய்தாரு? தாத்தா வந்து தியானம் தானே செய்தாரு. தாத்தா தியானம் செய்து நவபாச சக்தி தானே எடுத்தாரு. தாத்தா உங்களுக்கு என்ன தியானம் இருக்க விடாமல் மூலிகளை கண்டுபிடித்தால் நீங்கள் மூலிகளை நம்பி போய்விட்டீர்கள். ஈசன் மூலிகளை நம்பி போகவில்லை. ஈசனை நம்பி தன் சக்கரங்களை ஒளியாக்கி நட்சத்திர குறைபாட்டை அளித்து ஈசனுடன் போகின்றான். உங்களுக்கு நட்சத்திர குறைபாடு என்று சாதகம் பார்க்கின்றான். சாதகம் பார்த்து விட்டு சொல்லுகின்றான் அல்லவா? என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு 50% 60% என்றாலும் கல்யாணம் கட்டினால் டைவர்ஸ் வருகிறது, லவ் பண்ணால் டைவர்ஸ் வருகிறது. அப்ப குறைபாடு இருக்கென்று தெரியுதுதானே. ஆனால் சயின்டிஸ்ட் இப்ப பூமிக்கு சாதகம் பார்த்து விட்டார்கள். இப்போ சயின்டிஸ்ட் கொக்கன் சொல்லுகிறான் 1000 ஆண்டு பூமி அழிந்து விடும் என்று. இப்போ இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாடும் சாதகம் போட்டிக்கு பார்க்கின்றார்கள். சாதகம் பலிக்காதென்று பாரதியார் அப்பவே பாடிவிட்டு சென்று விட்டான். தமிழன் தாப்பா கட்டிய பாரதியார் என்ன சொன்னார்? சாதகக்காரர் எல்லாம் பாலத்துக்கு படுக்கும் காலம் என்றால் சயின்டிஸ்டே நீ சாதகம் பார்க்காதே. நீ சாதகம் பார்த்து சொன்னாலும் நீதான் பழுதாக்குகின்றாய் பூமியை. அழகாக நீ சொல்லுகின்றாய் பேப்பரில் 1000 ஆண்டு அழிந்து விடும் என்று. ஆனால் நான் 100 வருஷத்து செவ்வாய் கிரகம் போய்விடுவேன் என்று. 100 வருஷம் செவ்வாய் கிரகத்துக்கு போனால் இங்கே 500 ஆண்டு உலகம் அழிந்து விடும் என்றதை நீ உறவில்லையா? உன்ற கணக்கு பிழைக்குதல்லவா? அதே மாதிரி இப்போ சாதகம் பார்த்து சொன்னால் கணக்கு பிழைக்குது. என்னடா பிழைக்குது? ஏதோ ஒன்றை தப்பு பண்ணி விட்டீர்கள் எல்லாம். என்னத்தை பண்ணீர்கள்? சிவன் சொத்தை ஞானக்கண் நீங்கள் பிக் பேன் எக்கவன் துறக்கவில்லை. உங்கள் சக்கரங்களை கனியவில்லை. நீங்கள் வேர் வைக்கவில்லை. அதுதான் குறைபாடண்டி இப்ப சொல்லுகின்றான். இனிமேல் எல்லோரும் அதிகாலை 5 கால பூஜை கோயில் இருக்கின்றது. 5 கால பூஜை கோயிலில் இல்லையே. எப்படி கோயில் இருக்கின்றது? ஐயா மணி அடித்தால் இப்போ நீங்கள் எல்லோரும் வருவதில்லையே. கோயிலில் மக்கள் கூடவில்லையே. ஏன் கூடவில்லை என்பதை யோசியுங்கள். 5 கால பூஜை 5 தரந்து